குருஹு. குரு என்கின்ற திருநாமம் பகவானுக்கு இரண்டு விதங்களிலே பொருந்தி வருகின்றது. ஒன்று, சாதாரணமான உலக வழக்கிலே நாம் சொல்லுவது குரு என்பவர் உபதேசிப்பவர், சிஷ்யர்களுக்கு ஆத்ம வித்யையை உபதேசிப்பவர். ஒரு குருவானவர் மாணவனின் சீடனின் உள்ள கிடக்கையை மிக மிக நன்றாக அறிகின்றார். அந்த மாணவனது மனத்தின் இயல்பை மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார். அதனால் அவர் எல்லா சீடர்களுக்குமே உபதேசிக்கின்றார் என்ற பொழுதிலும் எல்லோருக்கும் ஒரே விதமாக உபதேசிக்கின்றார் என்று பொருள் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஒரு விஷயத்துக்கு பக்குவப்பட்டிருக்கும். அந்த பக்குவத்திற்கு ஏற்ப அந்த சீடனை இன்னும் மேல் நோக்கி அனுப்புகின்ற வகையிலே குருவினுடைய உபதேசம் அமைந்திருக்கும். சிலருக்கு ஞான மார்க்கம் சரியானதாக இருக்கும், சிலருக்கு பக்தி மார்க்கம்தான் மிகச் சரியானதாக இருக்கும் என்று இவ்வாறு மாணவனுடைய சீடனுடைய இயல்பு மற்றும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இவற்றிற்கு ஏற்ப உபதேசம் அமைகின்றது. உதாரணமாக பகவான் பகவத்கீதையிலே எல்லா யோகங்களை பற்றியுமே நன்றாக எடுத்து கூறியிருக்கின்றார். உதாரணமாக ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற யோகம் முதலியவை. ஆனாலும் கர்மயோகத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார் அர்ஜுனனுக்கு. ஏனென்றால் அர்ஜுனனுடைய மன இயல்புக்கு அதுதான் சரியான யோகமாகும். மேலும் அந்த சந்தர்ப்பத்திலே குருக்ஷேத்திர யுத்தம் தொடங்க இருக்கின்ற சமயத்திலே நான் சன்னியாசியாக போய்விடுகின்றேன், ஞான விசாரம் செய்கின்றேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருப்பது பொருந்தி வராது. எனவே சீடனின் மனநிலை, மனப்பக்குவம் மற்றும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இவற்றையெல்லாம் பொறுத்தே குரு உபதேசம் செய்து அருள்கின்றார். பகவான் இதை நம் எல்லோருக்கும் கூட செய்கின்றார். பிரகிருதியின் மூலம் இயற்கை மற்றும் இயற்கை நமக்கு தருகின்ற படிப்பினைகள், அவற்றை நாம் எடுத்துக்கொள்கின்ற விதம், இவற்றின் மூலம் நம் எல்லோருக்கும் பகவான் தொடர்ந்து உபதேசித்து கொண்டே இருக்கின்றார். அதனால் நம் எல்லோருக்குமே அவரே குரு. இதை தவிர பகவான் தான் நம் எல்லோரையுமே பிறப்பித்தவர், நம் எல்லோருக்கும் பிறவி கொடுத்து அனுப்பி இருப்பவர், தகுந்த அனுபவங்களை பெற்று மேலும் மேலும் முன்னேறுவதற்காக. அதனால் அவரே நம் எல்லோருக்கும் தந்தையாகின்றார். அதனாலும் அவர் குரு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் குரவே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் குரு தமக. பகவான் வித்யையை, குறிப்பாக பிரம்ம வித்யையை கற்பித்து அளிக்கின்றார். பிரம்மதேவர் போன்றவர்களுக்கு கூட அவரே பிரம்ம வித்யையை அளிக்கின்றார். அதனால் அவர் குரு தமக. ஓம் குருதமாய நமக. தாமக. தாம என்றால் ஒளி அல்லது ஜோதி. நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரக என்று மகா நாராயண உபனிஷத் சிறப்பித்து கூறுகின்றது. அதை ஏற்கனவே பார்த்தோம். பகவான் ஒளி மிக்கவர், ஒளி வடிவினராகவே இருப்பவர். அவர்தான் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி, ஜோதி, பரம் ஜோதி. மேலும் நம்முடைய எல்லா எண்ணங்களுக்கும், எல்லா விருப்பங்களுக்கும், சங்கல்பங்களுக்கும், செயல்களுக்கும், இயக்கத்திற்கும் அவரே உறைவிடம், உறைகின்ற இடம். அதனாலும் அவர் தாமக. தாமக என்றால் உறைவிடம். ஓம் தாம்னே நமக. அடுத்த திருநாமம் சத்யக. தர்மத்தின் வடிவமான உண்மை, வாய்மை அவர்தான். அதாவது உண்மையை சொல்வது என்கின்ற தர்மம். அதை தவிர உண்மை என்று வரும்பொழுதே அவர்தான் உண்மையே, அவர் மட்டுமே உண்மை, அவரே சத்தியம். ஓம் சத்யாய நமக. சத்திய பராக்கிரமக. சத்திய பராக்கிரமக. அவருடைய பராக்கிரமம் அல்லது வலிமை ஒருபோதும் வீண் போகாதது, பொய்த்து போகாதது. அவருடைய பராக்கிரமத்துக்கு தோல்வி என்பதே இல்லை. ஏனென்றால் எண்ணங்களிலும் சரி, செயல்களிலும் சரி, அவரேதான் ஆகச்சிறந்த வலிமை உடையவர், பராக்கிரமம் உடையவர். ஓம் சத்திய பராக்கிரமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.